ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 155 நம்ம பார்க்க போறோம். நருட்டோ சாகரதான்ட்டு ஷாக் ஆயிட்டு அதுக்கும் நேச்சரோட ஒன்றிணைஞ்சு போறக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பான். ஏன் காமா கீச்சு இப்படி வினோதமான விஷயங்களை எல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்துற அப்படின்ட்டு ஃபுகசாக்கு ரிலாக்ஸா இரு, நீ சாக போறதெல்லாம் இல்லைன்னு பாரு. அப்புறம் என்ன நருட்டோ கேட்கவும், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கடைசி வரைக்கும் நல்லா கவனமா கேட்டுக்கன்ட்டு உன்னை சுத்தி இருக்கிறத சென்ஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ண போற. நேச்சரோட ஒன்றிணைஞ்சு போறதை கத்துக்கிட்டு நேச்சர் எனர்ஜியோட ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க போற. உன்னோட உடம்புக்குள்ள வரப்போக அளவு பண்ணி அப்படிங்கும் போது நருட்டோக்கு ஒன்னும் புரியாது. இப்ப நீ என்ன மாதிரியான ட்ரைனிங் பண்ண போறேன்னா அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லும் போது கியூரியஸ் ஆயிருப்பான் நருட்டோ. அப்படியே இருக்க போறேன்னு பாரு, அதாவது சும்மா உட்கார்ந்திருக்கணும். அனிமல் இன்ஸ்டிங்ஸோட ஃப்ளோவை நீ நிறுத்தும் போது நேச்சர் ஃப்ளோவோட இணக்கமாவ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நேச்சர் எனர்ஜியை உன்னால சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், சும்மா உட்கார்ந்திருக்கதா ஈஸியா இருக்கும் போல அப்படின்னு நருட்டோ சொல்லவும், காமா கீச்சு உனக்கு புரியலதானு சொல்லி கேட்பான். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கஷ்டமான விஷயங்கிறது நகராம இருக்கிறது தான் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லிட்டு முன்னாடி போகவும், ஓடுறது, தாவறது, சக்கராவை மூல் பண்றது, சொல்ல போனா அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் தான் பண்ணிருக்கேன். நகராம இருக்கலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிதான் நேச்சர் எனர்ஜி எடுக்கணுமா அப்படின்னு நருட்டோ கொஸ்டின் கேட்கவும், அதை உடனே செய்ய முடியாது, டைம் எடுக்கும், ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், ரொம்ப நாளான்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. லைட்டால எடுத்துக்காத நருட்டோ பாய், நம்மளோட எதிரி பெயின் அவங்கிட்ட ரெனேகான் இருக்கு. சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேட்ஸோட பவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க எதிரி தான் ஜிராயா பாய கொன்னது. இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் வச்சுட்டு அவன் கூட போய் ஜெயிக்க முடியாதுன்னு பாரு ஃபுகசாக்கு. எனக்கும் நல்லாவே தெரியும், பெயின் தான் அக்காட்சுகியோட லீடர். டெய்ல்டு பீஸ்ட்ஸை தேடுறானுங்க, அவனுங்க எப்ப வேணாம் எங்கிட்ட வரலான்னு தெரியும், அதனால என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நருட்டோ. ஃபுகசாக்கு சிரிச்சிட்டு அதுக்குன்னு ஒரு பெட்டர் வே இருக்குன்னு பாரு, ஷார்ட் கட்னு அப்படின்னு அதை சொல்லி கொடுங்கன்னு நருட்டோ கேட்கவும், இந்த வாட்டர் ஃபால் மாதிரி இல்ல, இது மவுண்ட் மியோபோக்குவோட சீக்ரெட் டோடாயில் அப்படின்னு சொல்லவும், நருட்டோ டோடாயிலான்ட்டு ஷாக் ஆவான். இங்க வந்து உன் கையை காட்டுன்னு பாரு ஃபுகசாக்கு. நருட்டோவும் கையை நீட்டுவான். அந்த ஆயில கொஞ்சம் தொட்டுட்டு ஃபுகசாக்கு நருட்டோவோட கையில தடவி, இது ஒன்னும் சாதாரண ஆயில் இல்ல, நேச்சர் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணும், ட்ரைனிங்க்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாரு. நருட்டோ எக்ஸைட் ஆவான், நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கேன்ட்டு. இந்த எண்ணெயை உன் உடம்புல எங்கெல்லாம் தேய்ச்சிக்கிறியோ நேச்சர் எனர்ஜி அதுக்குள்ள போயிட்டு வரும், படிப்படியா நேச்சர் எனர்ஜியை சென்ஸ் பண்ற எபிலிட்டி உனக்கு வந்துரும் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லும் போது, நருட்டோ ஆமா என்னோட ஸ்கின்குள்ள எதையும் உணர முடியுதுன்ட்டு வினோதமா இருப்பான். ஃபுகசாக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சீக்கிரமே இது எல்லாமே உன்னால பண்ண முடியும், இருந்தாலும் இதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு பாரு. நருட்டோவோட முகமும் கையும் ஒரு தினசா மாதிரி இருக்கும். நேச்சர் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் இதை யூஸ் பண்ணும் போது தவளையா மாற ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், நருட்டோ அந்த ஆயில நருட்டோ அவனோட ஃபேஸை பார்த்துட்டு அலறுவான். காப்பாத்துக்கு நான் ஃப்ராகாக விரும்பலைன்ட்டு கத்திட்டு இருக்கும்போது ஃபுகசாக்கு ஒரு தடியை வர வச்சு மண்டையிலே ஓடுவாரு. எதுக்கு அடிச்சுங்கன்ட்டு நருட்டோ பார்க்கும்போது அவன் நார்மலா இருப்பான். பேலன்ஸை பொறுத்துதான் இருக்குன்ட்டு ஃபுகசாக்கு, உன்னோட மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜியை தான் நிஞ்சுட்சு சக்கராவா மாத்திர, அதுல உனக்கான பேலன்ஸ் இருக்கும். ஆனா இப்போ நீ இதோட நேச்சர் எனர்ஜியை மிக்ஸ் பண்ண வேண்டியது வரும், அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸை கொண்டு வரது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லும் போது, இது பேலன்ஸ் பத்தினதான் கேட்பான் நருட்டோ. ஃபுகசாக்கு இந்த பிசிக்கல், மென்டல், நேச்சர்னு 3 எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுல நேச்சர் சக்கராவை கம்மி எடுத்துக்கும் போது சேஜுட்சு சக்கரா வராது. அதே மாதிரி அளவுக்கு மீறி போச்சுன்னா நேச்சர் எனர்ஜியை உன்னை முழுசா எடுத்துக்கும், உன்னை தவளையா மாத்திரும். கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா கூட பிரச்சனை இல்ல, ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு சர்டைன் அமௌண்ட்டை தாண்டிச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நீ ஃப்ராகா இருக்க வேண்டியதுதான், மனுஷனா திரும்ப மாற முடியாதுன்னு பாரு. நருட்டோக்கு அள்ளு விடும். காமா கிச்சி நான் சாவை பத்தி சொன்னதுக்கு காரணமே உன்னோட மனுஷ தன்மையை இழந்துருவ, அதை பத்தி தான் பா. ஃபுகசாக்கு தவளையா மாறினதுக்கு அப்புறமாவும் அந்த ப்ராக்ரஸ்ல ஃபர்தரா நீ போகும்போது நேச்சரோட ஒன்னாயிருவ. இந்த ட்ரைனிங்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கலான்ட்டு இந்த ஸ்டாச்சுஸ்லாம் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும், என்ன இத்தனை பேருமே வான்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்ல, உன் கூட தான் நான் இருக்கேன்ல. அப்புறம் இந்த தடி இருக்குல்ல, இது ஒரு டூல். இந்த தடியால ஒருத்தனை அடிச்சோம்னா அவன் உடம்புல ஃப்ளோ ஆகிற நேச்சர் எனர்ஜியை வெளியெடுத்துரும். நீ ஃப்ராகா மாறத நான் பார்க்கும்போது அடிச்சு உன்னை ரிவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லும் போது நருட்டோ ஷாக்ல தான் இருப்பான். ஃபுகசாக்கு உண்மையை சொல்லணும்னா ஜிராயானாலும் கூட அதை ஃபுல்லா மாஸ்டர் பண்ண முடியலன்னு பாரு. அவன் சேஜுட்சு சக்கராவை மோல்ட் பண்ணும் போதெல்லாம் ஜிராயா பாய்க்கு தவளைகளோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் வந்துருது. ஆனா அவன் மட்டும்தான் இதுல ஸ்கில்டான ஒருத்தன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா தயங்குவீங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். சொல்லு என்ன பண்ண போறேன்னு ஃபுகசாக்கு கேட்கவும், கண்டிப்பா அதை செய்வேன், என்னோட நிஞ்சாவே பெர்விசேஜோட நிஞ்சாவே என்பா நருட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 6 டைல்ஸ் நமக்கு சொந்தமாயிடுச்சுன்பா மாதரா. இப்போ 9 டைல்ஸ் வேட்டையாடினா போதுன்பா பெயின். மாதரா நல்ல ஐடியா தான், ஆனா ஜிராயவனி கொன்னதால லீஃபோட கண்கள்லாம் உன் மேலதான் இருக்கும். டைம் போக போக அடுத்து அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிஃபிகல்ட் ஆகிறக்குள்ளே நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும்பா மாதரா. பெயின் தவிர்க்க முடியாதவன், அவங்க என்னதான் பிளான் போட்டாலும் 9 டைல்ஸ் பிடிப்போன்பா கோனான். ஒரே ஒரு டெய்ல் பீஸ்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்பா மாதரா. இல்ல 2ன்னு கோனான் சொல்லவும், சாஸ்கே ஆல்ரெடி 8 டைல்ஸ் பிடிச்சிட்டான்பா மாதரா. கோனான் அப்படியே என்கவும் பெயின் எந்திரிப்பான். அவனோட மற்ற பார்ட்ஸ் வரும்,
போகணும், உடனே ப்ரிப்பரேஷன் பண்ணுன்பா. இதுக்கு முன்னாடி அனிமல் பார்த்து இருந்திருப்பான். அவனை ஜிராயா கொன்னு எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, அதனால அஜிசாயை ரிப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. நாங்க லீஃப் வில்லேஜுக்கு போறோம்பா பெயின். ஃபுகசாகோ நருட்டோ அசையாம உட்காந்துட்டு இருக்கும் போது ஆயில் எடுத்து ஊத்துவாரு. நேச்சர் எனர்ஜியோட ஃப்ளோ அதிகமாகும். தடியிலேயே ஒன்னு போடுவாரு. நருட்டோ வலிக்குதுன்பா. அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டியான்னு ஃபுகசாகோ கேட்கவும், எனக்கு இதை விட பெட்டரான ஒரு ட்ரைனிங் மெத்தட் தெரியும்பா நருட்டோ, ட்ரை பண்ணலாமான்னு கேட்கவும் ஃபுகசாகோ என்னன்னு கேட்பாரு. என் ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணலாம், இப்படி கத்துக்கிறதுல என்னோட ப்ராக்ரஸ் அதிகமாகும்பா நருட்டோ. ஷேடோ க்ளோனோட எக்ஸ்பீரியன்ஸ் அதோட ஒரிஜினலுக்கு ரிவர்ட் ஆகும்ல. ஆனா இதையும் நல்லா புரிஞ்சுக்க, ஒரு ஷேடோ க்ளோன் கம்ப்ளீட்டா ஃப்ராகா இருந்தாலும் ஒரிஜினலான உன் கதையும் முடிஞ்சிரும்பாரு ஃபுகசாகோ. நருட்டோ எனக்கு தெரியும்னு சொல்லவும் 4 தான் லிமிட், ஏன்னா என்னாலையும் என் தடியாலையும் இவ்வளவுதான் கீப் அப் பண்ண முடியும்பாரு. சரின்ட்டு நருட்டோ க்ளோன்ஸ் பண்ணுவான். 4 பேத்தையும் போட்டு பொலன்னு பொழப்பாரு ஃபுகசாகோ. நம்ம ஒன்னும் வேக்கமோல் கேம் விளையாடல, இது ட்ரைனிங், என்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுமோன்ட்டு ஃபுகசாகோ பேசிட்டு இருக்கும் போது நருட்டோ மூஞ்சியை காட்டுவான். வீங்கி இருக்கும் மூஞ்சியை பார்த்து போடுவாரு. நருட்டோ வழியில கத்துவான், நான் தவளையாலாம் மாறல, அடி வாங்கி மூஞ்சி அப்படி ஆயிடுச்சுன்பா நருட்டோ. ஃபுகசாகோ அதுக்கு மன்னிப்பு கேட்பாரு. நருட்டோ நேச்சர் எனர்ஜியை சென்ஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்பா, விடாமுயற்சி மூலமா மட்டும்தான் உண்மையான வலிமை கிடைக்கும்பாரு. தலஃபேனா இருப்பாரோ. நருட்டோ ஃபுகசாகோ கிட்ட, அது எனக்கே நல்லா தெரியும், பர்விசேஜ் மை என்ன ஸ்ட்ராங் ஆக்குனா நான் என்ன வேணா செய்ய தயார் அப்படின்னு சொல்லவும், அதுக்கான வாய்ப்பு இல்லைன்பாரு. சேஜ் ஜுட்ஸுங்கிறது எல்லாத்துக்காகவும் கிடையாது, நீயும் ஜிராயா பாயின்கனால மட்டும்தான் இது பாசிபிளா இருக்கு. அப்படி மட்டும் இல்லைனா நான் உன்னை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன் பாரு. நருட்டோ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்கவும், உங்ககிட்ட ஏற்கனவே அதிகப்படியான சக்கரை இல்லைனா நேச்சர் எனர்ஜி உன்னை முழுசா எடுத்துக்கும், அந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆனது நேச்சர் எனர்ஜி அப்படிங்கவும் நருட்டோ வாய் பழப்பான். ஃபுகசாகோ அது மட்டும் இல்லாம கிவ் அப் பண்ண கூடாதுங்கிற கட்ஸ் இருக்கணும், அப்படிப்பட்டவ மட்டும் தான் சேஜ் ஆக முடியும் பாரு. நருட்டோ சிரிச்சிட்டு அப்படின்னா சரி ஆரம்பிக்கலான்ட்டு டோடாயிலுக்குள்ளே குதிச்சிருவான். அட முட்டா பையில சாவணும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு ஃபுகசாகோ பயப்படுவாரு. ட்ரைனிங்ல நருட்டோ ஏகப்பட்ட அடி வாங்குவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட கண்கள்ல அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது இல்லையா, அது மூலமா நேச்சர் எனர்ஜியை அவன் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எக்ஸைட் ஆவான் நருட்டோ, நேச்சர் எனர்ஜியை உணர ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்ட்டு ஃபுகசாகோ திங்க் பண்ணும்போது காமாகிச்சி லார்ட் ஃபுகசாகோன்னு கூப்பிட்டு எனக்கு பசிக்குதுன்பா, பிரேக் எடுத்துக்கலாமான்னு கேக்குறக்கு ஃபுகசாகோவும் பிரேக் டைம் விட்டுட்டு வா போய் சாப்பிடலான்னு பாரு நருட்டோ கிட்ட. திரும்பவும் பூச்சியெல்லாம் வச்சிருப்பாங்க. சாப்பிடுறா நருட்டோ, இதுக்கப்புறமா நான் உனக்கு ஃப்ராக் ஸ்டோனை உன்னால லிஃப்ட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்க வைக்க போறேன். நருட்டோ சரின்பா, இதெல்லாம் மாவோட ஸ்பெஷல் டிஷஸ் அப்படின்னு ஃபுகசாகோ சொல்லவும், செம்ம டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்னு காமாகிச்சி. எல்லாமே காலியா இருக்கும். நருட்டோ ஆக்சுவலா நல்லா தான் இருந்துச்சுன்பா, ஆஃப்டர் ஆல் என்னோட மனுஷத்தன்மை குறைஞ்சிட்டே வருதுன்பா நருட்டோ. ஃபுகசாகோ இப்போ அந்த ஸ்டோன் ஃப்ராக நீ தூக்க ட்ரை பண்ண போற, அதுக்கு முன்னாடி உன்னோட நார்மல் நிஞ்சுட்சு சக்கரா இருக்கு இல்லையா, அது மூலமா தூக்க ட்ரை பண்ணு அப்படின்னு ஃபுகசாகோ சொல்லவும், நருட்டோ சக்கராவை பில்டப் பண்ணிட்டு தூக்க ட்ரை பண்ணுவான். முடியாது. ஃபுகசாகோ போது விடுன்ட்டு இப்ப சேஜ் ஜுட்சு சக்கராவை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் நருட்டோ ஓகேன்ட்டு போய் நேச்சர் சக்கரா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுவான். அவனோட உடம்புல சில இடங்கள்ல தடிப்பா வரும். இப்ப திரும்பவும் அந்த ஸ்டோன் ஃப்ராக லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுபாரு. இந்த தடவையும் நருட்டோ கொஞ்சம் கஷ்டம் தான் படுவான். இருந்தாலும் ஸ்டோன் ஃப்ராக தூக்கிடுவான். அதே தான்ட்டு சீரப் பண்ணுவாங்க. நருட்டோ முழுசா தூக்கிடுவான். காமாகிச்சில எக்ஸைட் ஆகும். ஃபுகசாகோ இவன் ஜிராயாவை விட வேகமா கத்துக்கிறான்னு திங்க் பண்ணுவாரு. நான் சாதிஸ்டன்ட் தூக்கி வீசுவான். காமாகிச்சி கடுப்பாயிரும். முட்டா பையலே, அவன் முன்னோர இவ்வளவு அவமரியாதையா நடத்துவ, உனக்கு எவ்வளவு தைரியம்டான்ட்டு கடுப்பாகும். லைனா எல்லாமே கீழே விழுகும். ஃபுகசாகோ ஜிராயாவை விட மோசமா இருக்கானேன்ட்டு நருட்டோ கிட்ட கீழே விழுந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாரு. நருட்டோ கடுப்பாவான். இதுக்கப்புறமா அகாட்சுகியோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. மாதரா அந்த இடத்துக்கு வரவும் ஜெட்சு, ஓ 8 டெயில்ஸ் புடிச்சாச்சா, அப்ப சாஸ்கே சக்சஸ் ஆயிட்டான் அப்படின்னு கேட்கவும், மாதரா பெயின் 9 டெயில்ஸ் கொண்டு வருவான்பா. திரும்ப மவுண்ட் மியோபோக்குல காட்டுவாங்க. டோட் ஆயில் மூலமா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்ட, இப்போ நீ நேச்சர் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்க போற, எந்த டோட் ஆயிலையும் யூஸ் பண்ணாம அப்படின்னு ஃபுகசாகோ சொல்லவும், எனக்குள்ள பவர் ஃப்ளோ ஆகிறது தெரியுதுன்ட்டு நருட்டோ ஜம்ப் பண்ணுவா. ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் ஆவான். நிஞ்சுட்சு சக்கரா உனக்குள்ள இருக்க எனர்ஜி எடுக்கும், நீ அதிகமா யூஸ் பண்ணும்போது சோர்ந்து போயிருவ. இதே சேஜுட்சு சக்கரால அப்படி இருக்காது. எனர்ஜி உனக்கு வெளியிருந்து கிடைக்கிறனால நீ டயர்டே ஆக மாட்ட. சொல்ல போனா உன்னோட ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும், காயெல்லாம் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லவும் நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆவான். இதோட 9 டெயில்ஸோட சக்கராவும் மிக்ஸ் ஆகும்போது அவனோட ரெக்கவரி ரேட்டே வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ட்டு ஃபுகசாகோ மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப என்னால அதை கூட பண்ண முடியும்னு நருட்டோ திங்க் பண்ணவும், என்ன பண்ண போறேன்னு ஃபுகசாகோ கேட்கவும், இல்ல ஒன்னும் இல்லைன்றுவான். ஃபுகசாகோ ஒரு புக் எடுத்துட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கலாம்னு நினைச்சுட்டு கொடுப்பாரு. நருட்டோ என்னன்னு பக்கத்துல வரும்போது, இது ஒரு புக்கு, இதுதான் ஜிராயா ஃபர்ஸ்ட் எழுதின நாவல். இதுல ஜிராயாவோட எண்ணங்களும் அவனோட மனசுல இருந்த விஷயங்களும் ஏகப்பட்டது இருக்கும், படிச்சு பாக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. டேல்ஸ் ஆஃப் அ கட்ஸி நிஞ்சான்னு டைட்டில் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச புக் ரீடர்ஸ் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, புக் வந்து எப்படி படிப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க புக்ஸ் படிக்கும் போது அதுல வர அவங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரமா அவங்க தன்னைத்தானே தான் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த வகையில இதுக்கு முன்னாடி மீனட்டோ அந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. இப்ப நருட்டோ இந்த கதையில நருட்டோ பெரிய பையனா இருந்தானா எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட விஷயத்தை இமேஜின் பண்ணுவான். ஆப்போசிட்ல இருக்க ஷினோபியோட சண்டை போடுவான். ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி இருந்தாலும் டிஃபீட் ஆயிருப்பான். நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நருட்டோ சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லைன்ட்டு வயிற்றுலேயே குணம் இறக்கி இருப்பான். சாகு சீக்கிரமான்பா. நருட்டோ கிவ் அப் பண்றதான்கவும் அது குளோனா இருக்கும். நருட்டோ கிவ் அப் ஆன்ட்டு பின்னாடி இருந்து அட்டாக் வைப்பான். என்ன தொக்கடிச்சினாலும்
இன்னொருத்தங்க வருவான். இந்த ஷினோபி வேர்ல்ட்ல நம்ம வாழணுங்கிற சாபம் இருக்க வரைக்குமே பீஸ்ங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்பா. அந்த சாபத்தை உடைப்பேன், பீஸ்னு ஒண்ணு இருந்தா அதை கைப்பற்றுவேன், கிவ் அப் பண்ண மாட்டேன்பா. கீழ இருக்க ஷினோபி யார் நீன்னு கேட்கவும் என்னோட பேருங்க வரைக்கும் தான் முடிச்சிருப்பாங்க. நருட்டோ அந்த கதையை படிச்சுட்டு கண் கலங்கிடுவான். ஜிராயாவோட சின்ன வயசு போட்டோ இருக்கும். நருட்டோக்கு அதை பார்க்கவும் ஜிராயாவோட இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். சாஸ்கே என் கூட இருக்க பாண்ட கட் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ராங் ஆக போறான்னு சொல்றான். அவனோட உணர்வு எப்படிப்பட்டதா இருக்குன்னு எனக்கு தெரியலன்பா நருட்டோ. இதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரோச்சிமாரும் ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க, எதனால கிராமத்தை விட்டு போயிட்டு லீஃப் வில்லேஜே அட்டாக் பண்ண வந்தாருன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஒரோச்சிமாரு அவனோட பேரண்ட்ஸ் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா மொத்தமா மாறிட்டான். அதனால தான் ஃபர்பிடன் ஜுட்சு மேல அப்சஸ் ஆயிட்டான். அவனோட பேரண்ட்ஸ் பார்க்க காத்திருக்கானோ, இல்லைன்னா அவங்க கொல்லப்பட்டதுக்கு லீஃப பழிவாங்க நினைக்கிறானோ. என்னோட பேரண்ட்ஸ் கொல்லப்படல, அதனால ஒன்ன மாதிரியே அவனை புரிஞ்சுக்காம போயிட்டுங்கிற குற்றச்சாட்டுல இருக்கேன். ஒருவேளை அவன் சரியா இருக்கலாம், நான் தான் புரிஞ்சுக்கலையோ என்னமோன்னு பாரு. இருந்தாலும் என்னாலே நல்லா பார்க்க முடியுது நம்ம வாழ்ற ஷினோபி வேர்ல்ட்ல அதிகப்படியான வெறுப்பு இருக்குன்னு பாரு. வெறுப்பான்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. இந்த மொத்த வெறுப்பையும் நான் ஏதாவது பண்ணலான்னு தான் பாக்குறேன், ஆனா என்ன பண்றதுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற நாள் வரும்னு அப்படின்னு ஜிராயா சொல்லவும் கேட்கும் போதே கஷ்டமா இருக்குன்னு தான் தோணுதுன்பா நருட்டோ. இதுக்கான பதில் என்னால கண்டுபிடிக்க முடியலனா அதை கண்டுபிடிக்க ஒன்ன நம்பிதான் விடணும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், சரி சார் நீங்க சொல்லி செய்யாம இருப்பானா இல்லையா பர்விசேஜ்னு கேட்பான். ஜிராயா சிரிக்கவும் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்பான் நருட்டோ. உன்னோட சிரிப்பு தான் என்னோட ரட்சிப்புன்னு பாரு. நருட்டோ சந்தோஷப்படுவான். என்னோட ஸ்டூடெண்டா நீ கிடைச்சதுக்கு எனக்கு சந்தோஷம் பாரு ஜிராயா. நருட்டோ நிஜமாலுமான்னு கேட்கவும், இருந்தாலும் நான் அதை விட்டு கொடுக்க போறதா இல்ல, நான் இருக்க வைக்க ட்ரை பண்ணுவேன், இந்த உலகத்தை என் புக்ஸ் மூலமா மாத்த போறேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் என்ன வித்து போகாத புக்ஸை வச்சான்பா நருட்டோ. ஜிராயா செம காண்டாயிருவாரு. என்னோடது கண்டிப்பா பெஸ்ட் செல்லர்ஸ்ல போகும், அந்த நாள் வரும்போது நீ எவ்வளவுதான் கிஞ்சி கேட்டாலும் ஆட்டோகிராஃப் போட்டுலாம் தரமாட்டான் பாரு, அது எனக்கு தேவையும் இல்லைன்னு இருப்பான் நருட்டோ. பிரசன்ட்ல இருக்க நருட்டோ எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல, அதை விட வேல்யூபிளான நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்பா நருட்டோ. இதுக்கு அப்புறமா அக்காட்சுகியோட மறைவிடத்துல காட்டுவாங்க. கில்லர் பீக்குள்ள இருக்க எயிட்டேல்ஸோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்மியான ஆட்கள் இருக்கனால அதிக டைம் எடுக்குன்னு புலம்புவா ஜெட்சு. புலம்பாம வேலையை பாருன்பா கிசாமி. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டாப் ஆகும். என்னடான்னு பார்த்தா கில்லர் பீ இருக்க மாட்டான், ஆக்டோபஸோட டென்டக்கிள்ஸ் இருக்கும். இத ஆக்டோபஸ் லெக் க்ளோன்னு சொல்லுவாங்க. கிசாமி சாஸ்கே அமாந்துட்டான்பா. மாத்திர அதை பார்த்துட்டு இருக்கும்போது இது ஆக்டோபஸோட காலு அப்படின்ட்டு ஜெட்சு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். கிசாமே சிரிக்காத நிறுத்துன்பான். ஜெட்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்பாசிங் த மாஸ்டர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ.